ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுட சுட ஒரு சூப்பு தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன் சூப். ஸோ நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஒன்று அப்படியே முழுசாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்து மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா சூடாகணும். இது வந்து தண்ணியாக இருக்குல்ல, இப்போ இது திக்காகிற அளவுக்கு சூடாகணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்காகவே இருக்குது. ஸோ ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம அந்த ஸ்வீட் கார்ன் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா அதில் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், குடிக்கும்போது அவ்வளோ செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் சூப் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் அண்ட் கார்ன் சிப்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதோட மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.